ஏயு கிரியர் கணிஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்ஏயு பிஜி அப்ளிகேஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணணுன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய பிஜி அண்ட் பிஹெச்டி அட்மிஷன்ஸ் மேபி டிஎன்ஏயு லைசிஆர் வேறு எந்த ஒரு அட்மிஷன்ஸ்க்கும் உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி பிஜி அண்ட் பிஹெச்டி அட்மிஷன்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய மார்க் டெஸ்ட், நிறைய கிளாஸஸ், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் பழைய வீடியோஸில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலுடைய நிறைய வீடியோஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் எது ஒன்று பிஜிஆர் பிஹெச்டி ரிலேட்டடாக நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலுமே அதை ஃபாலோட் பை சர்ச்சில் ஏயு கிரேயர் கணிக்ஸ்னு கொடுங்க. ஸோ அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனலுடைய வீடியோஸ் ஏதாச்சும் வரும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம டிஎன்ஏயு பிஜி என்ட்ரன்ஸ்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் பண்ணோம்னா நமக்கு பிஜி அட்மிஷன்ஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்னு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஜி அட்மிஷன்ஸ் வெப்சைட்குள்ளே வரும். இங்கே கிளிக் ஹியர் இருக்கும். கிளிக் ஹியரை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டிஎன்ஏயு பிஜி அட்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். இங்கே ப்ரௌச்சர் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் டிஎன்ஏயு பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 2024-25 இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இருந்தாலும் ஒரு டைம் நான் சொல்கிறேன். அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 7th மேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, போத் ஃபார் மாஸ்டர்ஸ் அண்ட் டாக்டர் ப்ரோக்ராம். ஸோ எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 6th ஜூன் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னா 14th ஜூன் வரும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுடைய டேட் என்ன அப்படின்னா 23rd ஜூன். ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் 1.5 மாதம் தான் டைம் இருக்கு. ஸோ கரெக்டாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்கன்னா August 30 நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பிஜி அண்ட் பிஹெச்டி ரெண்டுக்குமே ஒன்று தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டரல் அப்ளிகேஷன் ஃபார்ம், மாஸ்டர்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் டாக்டர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஓரளவாச்சும் ஐடியா இருக்கும். ஸோ நம்ம சேனலுடைய வீடியோஸ் மேக்ஸிமம் யூஜி முடிச்சுட்டு பிஜி போகிறவங்க அதிக பேர் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக நான் மாஸ்டர்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணுறது நான் சொல்கிறேன். டாக்டரல் அப்ளிகேஷன் ஃபார்மும் சிமிலராக இருக்கும். அதில் நீங்கள் பிஜியுடைய உங்களுடைய மார்க்ஸ், பிஜி டீட்டெயில்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா என்டர் பண்ணுறதா இருக்கும். ஸோ இதில் மாஸ்டர்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு நான் அப்ளை நோ மேலே கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் அப்ளை நோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டாவதா இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் என்டர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்கள் எப்பயாச்சும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இல்லைனா நம்ம புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இமெயில் ஐடி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் லாஸ்ட் வரைக்குமே இருக்கணும். அது ஈவன் உங்களுடைய டிகிரி கோர்ஸ் முடிகிற வரைக்குமே அந்த இமெயில் ஐடி தான் இருக்கும். ஸோ அதை சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கொரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிஎன்ஏ உடைய இந்த கொரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ரிப்ளைஸ் எல்லாமே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதில் ஸ்டெப்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய மெயிலில் வெரிஃபை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம உங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பாஸ்வேர்டு, நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்டேட் என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு. ஸோ மாஸ்டர்ஸ் முன்னாடி மாஸ்டர்ஸ் கொடுத்ததுனால இங்கே மாஸ்டர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா கோடை அப்படியே என்டர் பண்ணணும். ஸோ அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நேமில் எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸ்பெல்லிங் ஏதாச்சும் மாறி இருக்குது அப்படின்னாலும் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இதை இந்த அக்ரி மேலே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்டர் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுடைய மெயிலில் போய்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ இங்கே நான் மெயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெயில் வந்திருக்கு டிஎன்ஏயு பிஜி ஸ்டடீஸ்ல இருந்து. ஸோ இந்த மெயில் ஐடி வேலிடேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வேலிடேட் பண்ணுறதுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணால் போதும். இல்லைன்னா இந்த வேலிடேட் இமெயில் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணி வேலிடேட் பண்ணால் போதும். ஸோ இது மேலே நான் கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் இன் நியூ டேப். இன்கேஸ் இந்த லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். புதுசாக ஒரு டேப்பில் பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் இங்கே கீழே பார்த்தோம்னா 10% வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ ரெகுலராக இன் சர்வீஸ் ஆன்ட்டு நீங்கள் ரெகுலரில் எம்எஸ்சி பண்ணுறீங்கன்னா ரெகுலர், இல்லை ஒர்க் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சில கவர்மெண்ட் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இன் சர்வீஸாக பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன் சர்வீஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரெகுலரில் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். லாஸ்ட் டிகிரி ஸ்டடி என்ன டிகிரி வந்து முடிச்சிங்க அப்படின்னு. ஸோ பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரியா இல்லை பிஎஸ்சி அக்ரியா அப்படின்றத கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரி முடிச்சவங்களா இருப்பீங்க. ஸோ பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பிஎஸ்சி செரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஹான்ஸ் ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஹான்ஸ் ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். ஸோ உங்கள் சப்ஜெக்ட் என்னவோ கரெக்டாக ஹான்ஸ் கோர்ஸா இல்லை ஹான்ஸ் இல்லாத கோர்ஸான்னு பார்த்துட்டு கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் வந்து பிஎஸ்சி ஹான்ஸே கொடுக்குறேன். ஏன்னா இப்போ வரக்கூடிய பேச்சஸ் எல்லாமே வந்து பிஎஸ்சி ஹான்ஸாக தான் இருக்கும். ஸோ நான் இங்கே பிஎஸ்சி அக்ரி கொடுக்கறதுனால யாராச்சும் பிஎஸ்சி அக்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தப்பாக போயிடும். அதனால நானும் பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரியே கொடுக்குறேன். ஏன்னா நான் இந்த அப்ளிகேஷன் வந்து டம்மியாக தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரோனமி. ஸோ அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன கேம்பஸில் வந்து ப்ரிஃபரன்ஸ். ஸோ இதில் வந்து பாருங்கள் டிஎன்ஏயு நெக்ஸ்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரெண்டுமே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வந்து சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சாயில் சயின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதோடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. தேர்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து சப்ஜெக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே நம்ம முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா நீங்க 3 வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. பிளட் குரூப், நெக்ஸ்ட் நேஷனாலிட்டி, ரிலீஜியன், நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியபிள்டா இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் இருக்கு. ஸோ ஆதார் நம்பர் லிங்க்டு மொபைல் நம்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஆதார் நம்பரை லிங்க் பண்ணி ஒரு மொபைல் நம்பர் இருக்கும். அது மேபி உங்களுடைய பேரண்டோட மொபைல் நம்பராக கூட இருக்கும். ஸோ அந்த நம்பர் என்ன அப்படின்றத கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆதார் நம்பர் இருக்கு, நான் ஆல்ரெடி கொடுத்ததுனால ஸோ அந்த நம்பர் அப்படியே வந்துடுச்சு. ஸோ இது லிங்க் பண்ணிருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இது வந்து மேக்ஸிமம் என்னோட ஆதார் நம்பர்லாம் பேரண்டோடைய மொபைல் நம்பர் கூட தான் லிங்க் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு எது வரைக்கும் லிங்க் ஆயிருக்கு, யார் கூட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, ஓசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஎன்சி. ஸோ சப்போஸ் அதர் ஸ்டேட்ல இருந்து யாராச்சும் அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஓசி கேட்டகரியில வந்து கொடுக்கணும். இஃப் எனி ஒன் இஸ் அப்ளைங் ஃப்ரம் அதர் ஸ்டேட் யூ ஷுட் செலக்ட் ஓசி கேட்டகரி. ஸோ இதில் வந்துட்டு உங்களுடைய கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏபிசி ஐடி ஏதாச்சும் இருந்தாலும் அது வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி கோடு வந்து என்டர் பண்ணணும். ஸோ அதில் கிளிக் ஹியருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி என்ன அப்படின்ட்டு நீங்கள் அந்த கம்யூனிட்டி கோடுடைய லிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இதில் எல்லா கேட்டகரிக்கும் கம்யூனிட்டி கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்னு சர்ச் பண்ணிட்டு அந்த கம்யூனிட்டி கோடை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த கம்யூனிட்டி வந்து செலக்ட் பண்ணணும். சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதோடைய நம்பர் வந்து என்டர் பண்ணணும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோடைய நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டியூரிங் யூஜி ப்ரோக்ராம். யூஜி படிக்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஸோ ஆதார் லிங்க் பண்ணிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுக்கணும். ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், நெக்ஸ்ட் பேங்க் நேம், நெக்ஸ்ட் பிரான்ச் நேம், இது 3 வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பிரான்ச்சோடைய ஐஎஃப்எஸ்சி கோட், நெக்ஸ்ட் ஃபாதருடைய நேம் வந்து என்டர் பண்ணணும். ஆல்ரெடி எல்லாமே இன்பில்ட்டா பண்ணதுனால எல்லாமே இருக்கு. ஃபாதருடைய மெயில் ஐடி, நெக்ஸ்ட் ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன். ஸோ ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் என்ன அப்படின்ட்டு இங்கே வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் ஆஃப் பேரண்ட். பேரண்ட்டுடைய இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கொடுக்கணும். ஸோ லெஸ் தேன் 2.5 லேக் பர் ஆனம். உங்களுடைய பேரண்ட்டுடைய இன்கம் வந்து 2.5 லேக்கு ஒரு ஆனம்க்கு 2.5 லேக்கு கம்மியாக இருந்தது, கீழே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கொடுக்கணும். சப்போஸ் மேலே இல்லைன்னா கொடுக்க தேவையில்ல. பட் ஆனால் சப்போஸ் 2.5 லேக்கு மேலே இருந்தால் கொடுக்க தேவையில்ல. பட் ஆனால் இங்கே
ஸ்டார் மார்க் போட்டு ரெட்ல வந்து மேண்டேட்டரின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டுடைய நம்பர் வந்து என்டர் பண்ணணும். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் நீங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணல, இந்த இயருக்கு வாங்கல அப்படின்னா ஸோ அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் இங்க வந்து டம்மியா ஒரு நம்பர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து மதர்ஸ் நேம் என்னவோ கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் செக் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் டம்மியாக என்டர் பண்ணுறதுனால தான் நான் மேக்ஸிமம் அந்த அளவுக்கு செக் பண்ணல. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பு பண்ணும்போதும் கரெக்டாக தெளிவாக நீங்கள் வந்து செக் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும் தான் உங்களால் கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா பின்னாடி வந்து உங்களால் மாற்ற முடியாது. ஏதாச்சும் மாறி இருந்தது அப்படின்னா அட்மிஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் தெரியக்கூடிய ஸ்க்ரீனில் வரக்கூடிய எந்த நம்பர்ஸாச்சும் எடிட் பண்ணும்போது பிளர் ஆகாம இருந்தது அப்படின்னா அந்த நம்பருக்கு காலோ இல்ல மெசேஜோ எதுவும் பண்ணாதீங்க. ஸோ அது எல்லாமே பேரண்ட்டுடைய நம்பர். ஸோ அது பண்ணா அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த நம்பர்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்றவங்க, கால் பண்றவங்களா இருக்கீங்க. ஸோ அப்படி எனக்கு பர்சனலா பண்ணா அது வந்து பெட்டர். பட் ஆனா பேரண்ட் நம்பருக்கு எதுவும் மெயிலோ இல்ல மெசேஜோ வந்து பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ எது மேண்டேட்டரியோ அதை வந்து கண்டிப்பா நீங்க வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய யூஜி காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி. ஸோ யூஜி காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டின்னு இதில் வந்துட்டு யூனிவர்சிட்டியோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர். நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க, என்ன காலேஜில் படிச்சீங்க அப்படின்றத அந்த நேம் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் த காலேஜ், கன்ஸ்டிடியூண்டா இல்லை அஃபிலியேட்டடானு. ஸோ அதையும் கொடுத்துக்கோங்க. அஃபிலியேட்டட் காலேஜா இல்லை கன்ஸ்டிடியூண்ட் காலேஜானு. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட்டா யூனிவர்சிட்டி. ஸோ இதில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் இதில் எதுலேயும் உங்களுடைய காலேஜஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா இந்த அதர் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோர்ஸ் என்ன படிச்சீங்க அப்படின்னு. ஸோ பிஎஸ்சி ஹார்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து டியூரேஷன் வந்து யூஜி வந்து 4 இயர்ஸ் படிச்சதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் மார்க்கிங் ஸ்கீம் வந்து ஓஜிபிஏ. ஸோ ஓஜிபிஏ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சில காலேஜஸ்ல வந்து அதர் ஓஜிபிஏவும் இருக்கு, அவுட் ஆஃப் 4, அவுட் ஆஃப் 7லாம். ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்றத கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அவுட் ஆஃப் 10 எவ்வளோ ஓஜிபிஏ யூஜியில் எடுத்தீங்கன்றதை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபெலோஷிப் ஆப்டைன்டு டு பர்சூ த அப்ளைடு ப்ரோக்ராம். ஏதாச்சும் ஃபெலோஷிப் வந்து நீங்கள் எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபெலோஷிப்பை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஹெச்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக யூஜிசி நெட்ஜேஆர்எஃப் இல்லை சிஎஸ்ஐஆர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபெலோஷிப் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டு ஸோ என்ன ஃபெலோஷிப் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபெலோஷிப் ஆப்டைன்டு டு பர்சூ த அப்ளைடு ப்ரோக்ராம். இப்போ அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஃபெலோஷிப் வச்சிருக்கீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் பிஹெச்டிக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஃபெலோஷிப் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ என்ன கண்ட்ரி, நெக்ஸ்ட் ஸ்டேட்டு, கரஸ்பாண்டன்ஸ் டிஸ்ட்ரிக்ட், கரஸ்பாண்டன்ஸ் சிட்டி, இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் லைன், உங்களுடைய வீட்டுடைய டோர் நம்பர். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பர்மனன்ட் அட்ரஸும் இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேம்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நோ கொடுத்துட்டு மறுபடியும் புதுசாக வந்து என்டர் பண்ணுறதா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய லொக்கேஷன் வந்து அர்பனா ரூரலாக இருக்கும். ரூரல். ஸோ இந்த ஸ்டெப்பும் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தெளிவாக ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் எதெல்லாம் மேண்டட்ரி கொடுத்து இந்த ரெட் கலர் ஸ்டார் மார்க் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை வந்து கண்டிப்பாக மேண்டட்ரியாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோக்கான டீடைல்ஸ். ஸோ ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி இன் ஜேபிஜி ஆர் பிஎன்ஜி ஃபார்மேட் அண்ட் ஷுட் ஹேவ் எய்தர் ஒயிட் ஆர் லைட் கலர் பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலர் பேக்ரவுண்டாக இருக்கணும். அப்படி இல்லைனா ஒயிட் கலராக இருந்தால் பெட்டர். நெக்ஸ்ட் வந்து ஐஸ் வந்து ஓப்பனாக இருக்கணும், கிளியர்லி விசிபிளாக இருக்கணும். ஃபோட்டோகிராஃப் வந்து ரீசெண்டாக 6 months எடுத்த ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும். அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் the candidate is seen to be wearing a cap or sunglasses will be rejected. ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கேப் இல்லைன்னா சன்கிளாஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்டுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே மேண்டட்ரியாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ராங் இன்புட் ஆஃப் டாக்குமெண்ட் would be treated as invalid அப்ளிகேஷன். ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். ஸோ இதுக்கான எம்பி வந்து பார்த்தோம்னா 5 MB வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேபிஜி ஆர் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய சிக்னேச்சர். ஸோ சிக்னேச்சரும் வந்து மேக்ஸிமம் 5 MBக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய 12th மார்க் ஷீட். இது வந்து பிடிஎஃப், ஜேபிஜி, ஜேபிஇஜி இல்லைனா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. 5 MB தான் லிமிட்டு. நெக்ஸ்ட் உங்களுடைய யூஜி டிகிரி சர்டிஃபிகேட். சப்போஸ் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நிறைய காலேஜஸில் வந்துட்டு இன்னும் யூஜியே வந்து முடிஞ்சிருக்காது. ஸோ உங்களுக்கு யூஜி முடியறதுக்கான டைம் வந்து இன்னும் இருக்கும். இன்னும் 3 months 4 months கூட இருக்கும். ஈவன் சில கமெண்ட்ல கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, செப்டம்பர்ல தான் யூஜி முடியுது, அப்ளை பண்ண முடியுமா முடியாதுன்ட்டு. ஸோ சப்போஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் பேட்சாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ பிடிசி இருக்கும். அதை வந்து நீங்கள் டைரக்ட் அப்லோட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமே கிடையாது. உங்ககிட்ட ஒருவேளை டிகிரி சர்டிஃபிகேட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டை கான்வகேஷன் வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு வந்து லாஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட் வரைக்கும் தான் வந்திருக்கு, ஸோ உங்களுக்கு வந்து பிடிசியும் இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட் செமஸ்டர் மார்க் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா அதில் வந்து ஓஜிபே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ இருக்கக்கூடியது நெக்ஸ்ட் அந்த ஃபைனலான குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய கோர்ஸ் வந்து இன்னும் முடிஞ்சிருக்காது. ஸோ இல்லைனா உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து முடிஞ்சிருக்கும், உங்களுடைய லாஸ்ட் செமஸ்டர் மார்க் ஷீட்டோ இல்லை உங்களுடைய பிடிசியோ இது எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இப்போ முடிச்சிருக்க எல்லாருக்கும் இன்னும் 7th செம் 8th செம் மார்க் ஷீட் வந்து வரல. ஸோ நீங்களாம் என்ன பண்ணலாம், இதே மாதிரி மற்ற யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ்லையும் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த கோர்ஸை வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரோ இல்லை பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சரோ இந்த கன்சர்ன் கோர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்கள் காலேஜுடைய ரிஜிஸ்ட்ரார் கிட்ட கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரார் கிட்டையோ இல்லை டீன் கிட்டையோ இருந்து லெட்டர் வேணும். ஸோ இதை வந்து டிஎன்ஏ உடைய பிஜி இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இது முன்னாடி வீடியோலையும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துட்டு ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுபடி கரெக்டாக அத்தாரிட்டி யாருன்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரார் இல்லைன்னா டீன் அவங்க 2 பேர்கிட்ட தான் மட்டும்தான் வாங்கியிருக்கணும். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வாங்கிட்டு இந்த பிடிசி இல்லைன்னா லாஸ்ட் செமஸ்டர் மார்க் ஷீட்டுக்கு பதிலாக அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ அமௌண்ட் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து தெளிவாக எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்லோட் யுவர் டிரான்ஸ்கிரிப்ட் ரெக்கார்ட் ஆர் ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டும் வரல அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ எந்த இது இருக்கோ அது வரைக்கும் மட்டும் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு 5 MB தான் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா இப்போ உங்ககிட்ட 6 MB மார்க் ஷீட் இருக்குது அப்படின்னு 6 செமஸ்டர் வரைக்கும் அப்லோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ டிரான்ஸ்கிரிப்ட் கார்டு அப்படின்னா என்ன நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ட் கார்டுனா என்னன்னா இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுடைய மார்க்கும் எல்லா செமஸ்டர் கோர்ஸுடைய மார்க்கும் சேர்த்து ஒரே ஒரு பேப்பரில் வந்து வரும். ஸோ அதுதான் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் கார்டு. அதுவும் அந்த மார்க் ஷீட் மாதிரி தான். அது சில இடங்களில் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மார்க் ஷீட்டை தான் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் கார்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே ஒரே ஷீட்டில் வந்துடுறதுனால ஸோ அதையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் செமஸ்டர் வைஸில் வந்து ஒரே பேப்பரில் ஓஜிபே என்ன எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பேரண்டுடைய இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ இன்கம் வந்து 2.5 lakhs கீழே இருந்தது அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து மேண்டட்டரி அப்லோட் பண்ணணும். ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இன்கம் வந்து 2.5 lakhsக்கு மேலே இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ண தேவையில்ல. சப்போஸ் இருக்கு அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோட்டோகிராஃப் எப்படி இருக்கணும், சிக்னேச்சர் எப்படி இருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட்டு யூஜி முடிச்சதுக்கான கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், லாஸ்ட் செமஸ்டர் மார்க் ஷீட். ஸோ இதெல்லாமே தெளிவாக அப்லோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் தெளிவாக அப்லோட் பண்ணிட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய டிக்ளரேஷன் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய ஃபீஸை வந்து பார்த்துக்கோங்க. ஃபீஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரு சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து 1500 rupees. நெக்ஸ்ட்டு 2 சப்ஜெக்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3000 rupees ஃபீஸ். 3 சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா 4500 rupees ஃபீஸ். ஸோ இது வந்து எல்லா கேட்டகரிக்குமே ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி. ஸோ எல்லாருமே இஃப் எனி ஒன் இஸ் அப்ளைங் ஃப்ரம் அதர் ஸ்டேட் you should apply in OC category. So it is open competition. It is like unreserved or general competition in ICAR exam. Next is SC, SC, ST category இருந்தால் 1500 ஒரு சப்ஜெக்ட்க்கு, 2 சப்ஜெக்ட்க்கு வந்து 3000, 3 சப்ஜெக்ட்க்கு வந்து 4500. ஸோ அவங்களுக்கும் வந்து அதே ஃபீஸாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிக்ளரேஷன். ஸோ டிக்ளரேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஐ hereby certify that the information furnished is correct and true to the best of my knowledge. If found otherwise, I undertake to forego my candidature and seat in the university if selected. ஸோ இப்போ ஏதாச்சும் ப்ராப்ளம், ஏதாச்சும் தப்பு அப்படின்னு தெரிய வந்ததுன்னா பின்னாடி வந்து சீட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கான நான் வந்து ஏற்கிறேன் அப்படின்றத நீங்கள் வந்து அஷூர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஐ hereby undertake that I am aware that there is no job guarantee. ஸோ இது வந்து இந்த கோர்ஸ் பண்ணுறதுனால ஜாப் கேரண்டி அப்படின்றது
கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ வில் நாட் கிளைம் எனி எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் லைக் ஸ்காலர்ஷிப் ஆர் ஸ்டைஃபண்ட் விச் ஆர் நாட் இன் ஆப்ரேஷன். ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஐ ஆம் willing to study in a degree and a campus allotted by TNA based on existing rules and will not claim any change of degree or campus. ஸோ ஃபர்தரா நான் வந்து இதை சேஞ்ச் பண்றதுக்கான எந்த ஒரு கிளைமும் பண்ண மாட்டேன் அப்படின்றதையும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹியர் பை அண்டர்டேக் டு அபைட் த ரூல்ஸ் இன் ஒர்க் அண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் த authorities of universities to pay the tuition fees and other prescribed fees from time to time. I understand the semester fees once are paid are not refundable. ஸோ அமௌண்ட் வந்து ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீஃபண்ட் கிடையாது. இதை 100% லாஸ்ட் 3 இயர்ஸாகவே பார்த்துட்டு இருக்கோம். ரீஃபண்ட் நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணாலும் சுத்தமாக ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் I also certify this that I have not been involved in any disciplinary and no legal cases pending. Admission will be confirmed only after submission of provisional degree certificate. Upload பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு அந்த சீட் அலாட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த டைமில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பிடிசி வந்து கொடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண போகும்போதுமே நீங்கள் வந்து பிடிசி வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாமே பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து கொடுப்பாங்க. இல்லைனா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ளிகன் நேம், பேரண்ட் நேம், அப்ளை பண்ணுற டேட் இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஸோ இங்கே ஐ அக்ரி மேலே கொடுத்துட்டு இங்கே வந்து கண்டினியூ கொடுங்க. பட் என்னால் கொடுக்க முடியாது. நான் ஏன்னா இங்கே எந்த டாக்குமெண்ட்டுமே வந்து அப்லோட் பண்ணல. ஸோ இது எல்லாத்தையும் நான் இப்போ வந்து அப்லோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டைம் வந்து நிறைய எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பேமெண்ட் கேட்வே. ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பேமெண்ட் கேட்வே தான். ஸோ இந்த இடத்துல வந்து 89% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பேமெண்ட் கேட்வேல நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து என்னவோ அதை வந்து பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபர்தராக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனை வந்து இப்போவே நல்லா எல்லா ஃபைல்லையுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைமில் உங்களுக்கு வந்து பிரச்சனை வரக்கூடாது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபைல் வந்து காணாமல் போயிடுச்சுன்னு ஸோ உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இதெல்லாம் ஷேர் பண்ணலாம். இதில் ஷேர் பண்ணுறதுலாம் எந்த தப்பும் இல்லை. சில பேர் வந்து ஷேர் பண்ணும்போது அப்ளிகேஷன் நம்பர், ஃபோட்டோ, நேம் இதெல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷனை வச்சு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வச்சோ எதை வச்சும் யாருமே எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணலாம். யாரும் உங்களுக்கு எகென்ஸ்டாலாம் அந்த அப்ளிகேஷன் நம்பரில் இல்லை இந்த அப்ளிகேஷன் நம்பருக்கு சீட் கிடைக்க கூடாது அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால தாராளமாக உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த ஃபைல் இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு அன்னைக்கு அனுப்பிச்சேன் ஸோ அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு அந்த டைமில் உங்களுக்கு அது கிடைச்சது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால அது அப்ளிகேஷனை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணலாம். நீங்கள் மெயிலையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சளவு பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக அப்ளிகேஷன் எக்ஸாம் எழுத போகும்போதும் தேவை, நெக்ஸ்ட் அட்மிஷன் போடும்போதும் தேவை. ஸோ எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் வந்து கம்பல்சரி தேவைப்படும். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த ஸ்டெப்போட நான் முடிக்கிறேன். ஏன்னா நான் மறுபடியும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்தராக டைம் ஆகும். எனி குவரிஸ் ஆஸ்கஸ் இங்கே சுற்றிட்டு இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா அந்த எனி குவரிஸ் கிட்டையும் வந்து கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு டிஎன்ஏயு அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் கிளியரான ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். அந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் நம்ம பண்ணல. ஸோ ஏன்னா நான் என்னுடைய பர்சனலாக நான் அங்கே வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ டிஎன்ஏ பற்றி நீங்கள் எந்த ஒரு வீடியோ சர்ச் பண்ணாலும் யூடியூப்ல நீங்கள் சர்ச் பண்ணாலும் நம்ம சேனலுடைய நேம் ஏயு கிரி ஆர்கானிக்ஸ்னு பின்னாடி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா டிஎன்ஏ என்ட்ரன்ஸ் பற்றின மெனி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். நிறைய மார்க் டெஸ்ட், நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் அப்படி இருக்கும், சிலபஸ் இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.